லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. சண்டை போட்ட அந்த முன்விரோத காரணமாக எங்க வழியை அடைச்சிருக்காங்க. என்னால ஸ்கூலுக்கும் போக முடியாது. நான் 10ஆம் கிளாஸ் படிக்கல. குளச்சல் அருகே தனது வீட்டிற்கு செல்லும் பாதையை பக்கத்து வீட்டுக்காரர் இரவோடு இரவாக அடைத்து விட்டதால் குடும்பத்துடன் வீட்டில் முடங்கி கிடப்பதாக அரசு பேருந்து நடத்துனரான லாரன்ஸ் புகார் அளித்துள்ளார். பக்கத்து வீட்டில் வசித்து வரும் ஸ்மைலின் குடிபோதையில் தன்னை தாக்கியதாக லாரன்ஸ் கடந்த வாரம் புகார் அளித்திருந்தார். அதன் பேரில் கைது செய்யப்பட்ட ஸ்மைலின் நிபந்தனை ஜாமீனில் வந்து தனது வீட்டை ஒட்டி லாரன்ஸ் வீட்டிற்கு செல்லும் பாதையை நள்ளிரவில் பூட்டு போட்டு அடைத்துவிட்டு தனது குடும்பத்துடன் வெளியே சென்று விட்டதாக கூறப்படுகிறது. வழி உரிமை சட்டத்தின் கீழ் அந்த பாதையை பயன்படுத்தும் உரிமையை நீதிமன்றத்தின் வாயிலாக தான் பெற்றுவிட்டதாக கூறும் லாரன்ஸ் தற்போது தன்னால் பணிக்கு செல்ல முடியவில்லை எனவும் தனது குழந்தைகளால் பள்ளிக்கு செல்ல முடியவில்லை எனவும் புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து விளக்கம் கேட்க ஸ்மைலினை தொடர்பு கொள்ள முயன்றபோது அவரது செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. எங்க அப்பா கூட ஸ்மைலின் வந்து சண்டை போட்ட அந்த முன்விரோத காரணமாக எங்க வழியை அடைச்சிருக்காங்க. நாங்க இவ்வளோ நாளா பயன்படுத்திட்டு இருந்தபடி என்னால ஸ்கூலுக்கும் போக முடியல. நான் 10ஆம் கிளாஸ் படிக்கங்க. 12ஆம் கிளாஸ் படிக்கிறேன். இருந்தாலும் எனக்கு டிப்ரெஷனா இருக்கு. ராத்திரியா வழி அடிச்சிருக்காங்க. என்னால ஸ்கூலுக்கும் போக முடியல. எங்க அப்பா நான் டியூட்டிக்கும் போக முடியல. காலையில எங்க அப்பா டியூட்டிக்கு போகும்போது பூட்டி கிடந்தது. முதலமைச்சர் நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்து தரணும். சண்டை போட்ட அந்த முன்விரோத காரணமாக எங்க வழியை அடைச்சிருக்காங்க. என்னால ஸ்கூலுக்கும் போக முடியாது. நான் 10ஆம் கிளாஸ் படிக்கல. லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது.